நமஸ்தே, வெல்கம் டு முத்துநாகா ஹிந்தி வித்யாலயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹிந்தியில் இருக்க மெய்யெழுத்துக்களோட தொடர்புடைய 2 எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் நம்ம எப்படி வாசிக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கஷா போட்டு டீ மாதிரி போட்டோம்னா த்ர, இத்ர. இது வந்து ஷ, ஷ. சரிங்களா? இது இத்ர, இத்ர. டாவரஸில் நம்ம 3ஆவதாக போடுவோம். அதில் வந்து நம்ம சுழிக்க மாட்டோம். இப்படி சுழிச்சு வந்தால் ஞ, ஞ. சரிங்களா? GNAவும் வரும், GYAவும் வரும் இந்த இதுக்கு. அப்போ ஞ அப்படின்னு சொல்லிட்டு இதை வாசிக்கணும். சரிங்களா? அடுத்த எழுத்து இது வந்து இஸ்ட்ர, இஸ்ட்ர. SRA தெரியுதுங்களா? SRA. இப்போ ஷரம் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம தனித்தனியாக எழுத வேண்டியதில்லை, சாரா அப்படின்னு போட வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக இந்த எழுத்துக்களை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் கூட்டெழுத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த 4 எழுத்துக்கள் மிகவும் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? நாளையிலேருந்து ஹிந்தியில் பாரக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா உயிர் மெய் எழுத்துக்கள். அதாவது நம்மளோட தமிழில் காக்கா கீக்கி மாதிரி ஹிந்தியில் பாரக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தன்யவாத்.